வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகத்தில் மாவட்ட வாரியாக பாஜகவை பலப்படுத்த வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தல். புகழ்பெற்ற கொல்லூர் மூகாம்பிகை திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீலை சந்தித்து மனு அளித்தார் கர்நாடக முதலமைச்சர் TK சிவக்குமார். தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 2 நாட்கள் புத்தாக்க பயிற்சி அளிக்கப்படும் என சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. மேட்டூர் அணையில் நீர்வரத்து குறைவாக இருப்பது நேற்றுதான் தெரியுமா? தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லியில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் மையக்குழு கூட்டத்தில் தமிழகத்தில் மாவட்ட வாரியாக பாஜகவை பலப்படுத்த வேண்டும் என்று தமிழக பாஜக நிர்வாகிகளிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபீன் மற்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் முன்னிலையில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மையக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் L முருகன், முன்னாள் அமைச்சர், மாநில நிர்வாகிகள் மற்றும் முக்கிய கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். அதில் தமிழகத்தில் பாஜக வாக்கு வங்கியை இழக்கவில்லை, தமிழகத்தில் மாவட்ட வாரியாக பாஜகவை பலப்படுத்த வேண்டும் என்றும், சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை தோல்வியாக கருத வேண்டாம் என்றும், தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகளை தவிர்த்துவிட்டு அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும், அடுத்த கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் மற்றும் மக்களவைத் தேர்தலை மனதில் வைத்து பாஜக தங்களின் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாஜக நிர்வாகிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். புகழ்பெற்ற கொல்லூர் மூகாம்பிகை திருக்கோவிலில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சுவாமி தரிசனம் செய்தார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது 3 நாள் டெல்லி பயணத்தை முடித்துவிட்டு கர்நாடக மாநிலம் மங்களூரு சென்றார். அங்கிருந்து புகழ்பெற்ற கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு சாலை மார்க்கமாக சென்று கோவில் வளாகம் வந்தடைந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் கோவில் அர்ச்சகர்கள் வரவேற்று கோவிலுக்கு அழைத்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து அர்ச்சகர்கள் முதலமைச்சருக்கு பூரண கும்ப மரியாதை அளித்தனர். கோவிலுக்குள் செல்லும் போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவரது பாதுகாவலரும் மேல் சட்டை அணியாமல் சென்றனர். அதன் பின்னர் சுவாமி தரிசனம் செய்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் கோவில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தார். கோவிலுக்கு 1 கிலோ 600 கிராம் எடையுள்ள 2.5 அடி நீல வெள்ளி வாளை காணியாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அளித்தார். அதன் பின்னர் விஜய் அங்கிருந்து காரில் புறப்பட்டு சென்றார். தமிழக அரசியலில் பெரும் ஆளுமைகளான MGR மற்றும் ஜெயலலிதா இருவரும் முதலமைச்சராக இருந்தபோது கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீலை சந்தித்த கர்நாடக முதலமைச்சர் TK சிவக்குமார் மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கை மனுவை அளித்தார். மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதனையடுத்து மேகதாது அணை திட்டத்திற்கு விரைந்து அனுமதி வழங்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியிடம் கர்நாடக முதலமைச்சர் TK சிவக்குமார் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற கர்நாடக முதலமைச்சர் TK சிவக்குமார் மேகதாது அணை விவகாரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். அப்போது மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்ததாகவும், அணை கட்டுவதில் எந்தவித தடையும் இல்லை என கூறி திட்டத்திற்கு விரைந்து அனுமதி வழங்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியும் சிவக்குமார் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீலை சந்தித்த கர்நாடக முதலமைச்சர் TK சிவக்குமார் மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கை மனுவை அளித்தார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 2 நாட்கள் புத்தாக்க பயிற்சி அளிக்கப்படும் என்று சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் நடந்து முடிந்த 17வது சட்டசபை தேர்தலில் தவேக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. 50% அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுமுகங்கள் என்பதால் சட்டசபை நடவடிக்கைகள் குறித்து பயிற்சி அளிக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி வரும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புத்தாக்க பயிற்சி அளிக்கப்பட இருக்கிறது.
இது தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 17வது சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு வரும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் புத்தாக்க பயிற்சி அளிக்கப்பட இருக்கிறது என்றும், சென்னை கலைவாணர் அரங்கத்தில் உள்ள 3வது தளத்தில் காலை 10 மணி முதல் மாலை 5:30 மணி வரை நடைபெறும் இந்த புத்தாக்க பயிற்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளேன் எனவும், இந்த புத்தாக்க பயிற்சியை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடங்கி வைக்கிறார். சட்டமன்றத்தில் அவை மரபுகள் குறித்து எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என பயிற்சி அளிக்கப்படும் என்றும், சட்டசபை நிகழ்வுகளை முழுமையாக நேரடி ஒளிபரப்பு செய்வது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் எனவும், ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களின் புகார் கடிதங்களையும் இணைத்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என்றும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள தமிழ்நாடு அரசின் அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தில் மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார் ஆய்வு செய்தார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் PS குமாரசாமி ராஜா சாலையில் அமைந்துள்ள தமிழ்நாடு அரசின் அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தில் மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார் ஆய்வு செய்தார். அப்போது பயிற்சி மையத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்தும், மையத்தில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் எந்த மாதிரியான தொழில் நிறுவனங்கள் பணிபுரிகிறார்கள் என்பது குறித்தும் கேட்டறிந்தார். அதன் பின்னர் மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சென்னை அரையாற்றில் உள்ள அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியில் தமிழ்நாடு அரசின் பல்வேறு நிலைகளில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், பணியாளர் தேர்வு வாரியம், ரயில்வே ஆள்சேர்ப்பு வாரியம் மற்றும் வங்கி பணியாளர்கள் தேர்வு வாரியம், இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கான சிறப்பு வகுப்பை பார்வையிட விட்டேன் என்றும், அவர்களின் குறைகளை கேட்டிருந்தேன் என்றும் அமைச்சர் சரத்குமார் தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் மாம்பழ கண்காட்சியை வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் தொடங்கி வைத்தார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள வணிக வளாக கட்டிடத்தில் மாம்பழ மேளா 2026 என்ற மாம்பழ கண்காட்சி நடைபெற்றது. இன்று முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை நடைபெறும் மாம்பழ கண்காட்சி மற்றும் விற்பனை நிலையத்தில் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட புவிசார் குறியீடு பெற்ற அல்போன்சா, கல்லா மாங்கா, மல்கோவா, சுந்தர்ஜா, இமாம் பசந்த், ரஸ்வல்லி, பங்கனப்பள்ளி, அமரப்பள்ளி உள்ளிட்ட 18 வகையான மாம்பழங்கள் விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கண்காட்சியை வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது மாம்பழம் நமது பாரம்பரியத்தின் அடையாளம் என்றும், தமிழரின் உணவு கலாச்சாரம் கிராமப்புற பொருளாதாரத்தோடு நெருங்கிய தொடர்புடைய அரிய இயற்கை வரப்பிரசாதமாகும் என்றும், உலகம் முழுவதும் பழங்களின் ராஜா என போற்றப்படும் மாம்பழம் தமிழ்நாட்டின் வேளாண்மையை உலக அரங்கில் எடுத்து காட்டுகிறது என்றும் அறிவித்தார். மேலும் 70 அடி நீர் இருப்பதால் மேட்டூர் அணை திறக்க முடியாத சூழல் நிலவுகிறது என்றும், விவசாயிகளை முதலமைச்சர் கைவிட மாட்டார் என்றும், ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் தெரிவித்தார். சென்னை பெரம்பூர் லோகோ பணிமனை அலுவலகம் முன்பு மத்திய அரசை கண்டித்தும் 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ரயில்வே தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து அவ்வப்போது ரயில்வே தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பெரம்பூர் லோகோ பணிமனை அலுவலகம் முன்பு SRSES NFIR ரயில்வே தொழிற்சங்கம் சார்பில் ரயில்வே தொழிற்சங்கத்தினர் நிர்வாக தலைவர் சூரிய பிரகாஷ் தலைமையில் ரயில்வே தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வு பெற்ற ரயில்வே தொழிலாளர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மேனுவல் பாஸ் தொடர்ந்து வழங்க வேண்டும், ரயில்வே சம்பந்தப்பட்ட வேலைகளை தனியாருக்கு தாரை வார்ப்பதை கைவிட வேண்டும் என்றும், சீனியாரிட்டி முறையில் உள்ள குழப்பத்தை களைய நிர்வாகம் நடவடிக்கை வேண்டும் என்றும், ரயில்வே தொழிற்சாலைகள் உள்ள சாலைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், லோகோ பணிமனையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் நிர்வாக பொதுச் செயலாளர் சந்திரசேகர், லோகோ பணிமனை கிளை செயலாளர் சதீஷ், கோட்ட உதவி செயலாளர் தணிகிவேல் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். மதுராந்தகம் அடுத்த எண்டத்தூர் ஊராட்சியின் பஞ்சாயத்திற்கு சொந்தமான நூலக கட்டடத்தை மீட்க வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த எண்டத்தூர் ஊராட்சியின் பஞ்சாயத்திற்கான சொந்தமான நூலக கட்டிடத்தை அதே பகுதியை சேர்ந்த கேதீஸ்வரன் என்பவர் கடந்த 10 ஆண்டுகளாக தேநீர் கடை வைத்துள்ளார் என்றும், இதனை ஊராட்சி நிர்வாகம் காலி செய்ய சொல்லும் போதெல்லாம் காலி செய்து விடுவதாக கூறிவிட்டு தேனீஸ்வரன் தேநீர் கடையை காலி செய்யாமல் இருந்தார்.
இதனால் எண்டத்தூர் ஊராட்சி சார்பில் தொடரப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதனிடையே தனக்கு சொந்தமான இடம் என கூறி கேதீஸ்வரன் வீடு கட்டும் பணி மேற்கொண்டு வருகிறார். இதனை கண்டித்து ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள் உடன் கிராம மக்கள் பங்கேற்ற சாலை மறியல் போராட்டனர். அப்போது தனிநபர் ஜெயதீஸ்வரன் ஊராட்சிக்கு சொந்தமான இடத்தை காலி செய்து ஊராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டுமென வலியுறுத்தினர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த காவல்துறையினர், வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது இடம் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதால் ஆக்கிரமிப்பு செய்த இடத்தில் கட்டிடம் கட்டக்கூடாது என வலியுறுத்தினர். இடம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். காவேரிப்பாக்கம் அடுத்த இருசக்கர வாகனத்தில் மீது பொலிரோ சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஓச்சேரி பகுதியைச் சேர்ந்த வேலு என்பவர் டெய்லர் வேலை செய்து வருகிறார். இவருக்கு தண்டபாணி என்ற மகனும் நிர்மா என்ற மகளும் உள்ளனர். இவர் மனைவியை பிரிந்துவிட்டு பிள்ளைகளுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் வேணு தனது மகன், வழிப்பேரன்கள் அஸ்வந்த், அஜய், பேத்தி குணஸ்ரீ ஆகியோரை இருசக்கர வாகனத்தில் காவேரிப்பாக்கம் பகுதியில் உள்ள செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிக்கு அழைத்து சென்றார். காவேரிப்பாக்கம் அருகே சென்றபோது பின்னால் வந்த சரக்கு வாகனம் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்ட 4 பேரும் பலத்த காயமடைந்தனர். இச்சம்பவத்தை பார்த்த மக்கள் காவேரிப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் காவல் நிலைய ஆய்வாளர் சண்முகம் மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று படுகாயமடைந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் பாலாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி வேலு, குணஸ்ரீ, அஸ்வன் ஆகியோர் உயிரிழந்தனர். இதனையடுத்து மூவரையும் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த நிலையில் காயமடைந்த சிறுவன் அஜய் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனையடுத்து காவல்துறையினர் பேரூர் பகுதியை சேர்ந்த சரக்கு வாகன ஓட்டுநர் ஜெயசூர்யாவை கைது செய்து வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். 62 காலம் ஒரே நேரத்தில் கல்லணை திறக்கப்படாததால் ஒருபோக சாகுபடி மட்டுமே சாத்தியம் என்பதால் சுமார் 2.5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தஞ்சை விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 1934ஆம் ஆண்டில் மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்ட காலத்திலிருந்து கர்நாடக அணைகள் நிரம்பி தமிழகத்திற்கு உபரி நீர் வந்தால் மட்டுமே மேட்டூர் அணையிலிருந்து உரிய காலத்தில் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படுவது வழக்கம். அதன்படி ஒருபோக சாகுபடியே மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் மேட்டூர் அணைக்கு உபரி நீர் வரத்து காரணமாக 2020ஆம் ஆண்டு முதல் இடையில் 2024ஆம் ஆண்டை தவிர 5 ஆண்டுகளில் டெல்டா பாசனத்திற்கு உரிய காலத்தில் அணை திறக்கப்பட்டது. இதன் மூலம் டெல்டா மாவட்டங்களில் குறுவை பருவத்தில் இலக்கை விஞ்சி நெல் சாகுபடி செய்யப்பட்டு கொள்முதலிடம் சாதனை படைக்கப்பட்டது. இதேபோல் 2020ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டை தவிர மற்ற ஆண்டுகளில் சம்பா, தாளடி பருவ நெல் சாகுபடியும் வெற்றிகரமாக அமைந்தது என்றும் தற்போது நீர் இருப்பு மிக குறைவாக இருப்பதால் நிகழாண்டில் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படவில்லை என்பதால் டெல்டா மாவட்டங்களில் ஆழ்குழாய் வசதி உள்ள விவசாயிகளால் மட்டுமே குறுவை சாகுபடி செய்ய முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் 62 ஆண்டு காலம் ஒரே நேரத்தில் கல்லணை திறக்கப்படாததால் ஒருபோக சாகுபடி மட்டுமே சாத்தியம் என்றும் சுமார் 2.5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஒழுகினசேரி பகுதியில் உள்ள செம்மங்குளம் ஏரியை ரூபாய் 6,59,00,000 மதிப்பீட்டில் புனரமைத்து அழகுபடுத்தும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆய்வு செய்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த ஒழுகினசேரி பகுதியில் உள்ள ஔவை சண்முகம் சாலையில் அருகே 18 ஏக்கர் பரப்பளவில் செம்மங்குளம் ஏரி அமைந்துள்ளது. தற்போது ஏரியில் கழிவுநீர் தேங்கியும் ஆகாய தாமரைகள் அதிகமாக காணப்படுவதாலும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் செம்மங்குளம் ஏரி நீர்நிலையாக காட்சியளித்த நிலையில் தற்போது பாலைவன சோலையாக மாறியுள்ளது. இந்நிலையில் நகராட்சி சார்பில் செம்மங்குளம் ஏரி தற்போது 6,59,00,000 மதிப்பீட்டில் புனரமைத்து அழகுபடுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் கொடையை பிடித்துக் கொண்டு மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆய்வு செய்தார். அப்போது அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரிடம் விரைந்து பணிகளை முடிக்க வேண்டும் எனவும் நாகர்கோவில் பகுதி மக்களுக்கு பொழுதுபோக்கு இடமாக செம்மங்குளம் ஏரி அமைய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். குறுவை தொகுப்பு திட்டத்தை வரவேற்றுள்ள தஞ்சை விவசாயிகள் திட்டத்தில் முறையான விளக்கம் இல்லை என குற்றம் சாட்டுகின்றனர். தமிழக முதலமைச்சர் டெல்டா மாவட்டங்களுக்கு 77 கோடியும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 53 கோடியும் என
மொத்தம் 134 கோடி குருபீஸ் தொகுப்பு திட்டத்தை அறிவித்துள்ளார். இதனை தஞ்சை டெல்டா விவசாயிகள் வரவேற்று உள்ள நிலையில் வெறும் தொகை மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்ற விளக்கம் இல்லை எனவும் குற்றம் சாட்டினர். கடந்த காலங்களில் 2 ஏக்கர் வரை குருவை தொகுப்பு திட்டம் வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஏக்கர் 5000 ரூபாய் என 2 ஏக்கருக்கு வழங்க வேண்டும் என்றும், குருவை தொகுப்பு திட்டம் உரமாக வழங்கப் போகிறார்களா அல்லது பணமாக வழங்கப் போகிறார்களா என்பதையும் விளக்க வேண்டும் என்றும், ஒதுக்கப்பட்ட தொகை என்பது குறைவாக உள்ளது என்றும், எனவே கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும், தொடர்ந்து மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும், அப்போதுதான் இந்த ஆண்டு குருவை சாகுபடி முழுமையாக செய்ய முடியும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலையை மீண்டும் திறப்பதற்கு முதலமைச்சரை சந்தித்து மனு அளிப்பது என மதுரை மேலூரில் நடைபெற்ற கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூரில் கரும்பு விவசாயிகள் சங்கங்களில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முல்லை பெரியாரின் ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம், தென்னக கரும்பு விவசாயிகள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் மற்றும் வெள்ளலூர் நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும், மேலூர் மற்றும் அலங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர்களின் உதவியுடன் தமிழ்நாடு முதல்வரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளிப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கரும்பு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும், கரும்பு சாகுபடியை ஊக்குவிக்கவும் அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலையை உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. கடல் பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும், மீனவர்களை பழங்குடி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூரில் தமிழர் மீனவர் விடுதலை வேங்கைகள் சார்பில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் சார்பில் அதன் நிறுவன தலைவர் மங்கையர் செல்வம் தலைமையில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மீனவர்களை பழங்குடி இன பட்டியலில் சேர்க்க மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்ற வேண்டும், மீன்பிடி விசை படகுகளுக்கு 50% மானிய விலையில் டீசல் வழங்க வேண்டும், கல்வி வேலைவாய்ப்பில் மீனவர்களுக்கு 5% உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்படும் தமிழக மீனவர்களின் விசை படகுகளுக்கு ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், மீனவர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் பகுதிகளை இணைத்து மத்திய அரசு தனி தொகுதியை உருவாக்க வேண்டும், கடல் பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும், இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கையின் பொதுச் செயலாளர் மலையாளத்தான், பொருளாளர் வெங்கடேசன் மற்றும் கடலூர் மற்றும் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். அரக்கோணத்தில் செயல்படும் ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியில் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பது குறித்து உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் செயல்படும் ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியில் உலக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் CN வீரமணி கலந்து கொண்டு குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க வேண்டியதன் அவசியத்தையும், குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைகளை பாதுகாக்க அனைவரும் முன்வர வேண்டியதின் முக்கியத்துவம் எடுத்துரைத்தார். அதைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் அனைவரும் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க வேண்டும் என உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இதில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் M ஜெயக்குமார், இயந்திரவியல் துறை பேராசிரியர் சுந்தரலிங்கம், பேராசிரியர்கள் சுதாகர், சுதா, பாண்டியராஜன், தமிழ்செல்வன் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் ரப்பர் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக தொடர் மழை பெய்து வருவதால் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி கடற்கரை வெறிச்சோடி காணப்படுகிறது. மழையின் காரணமாக மக்கள் வீட்டை விட்டு வெளியேறாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ள நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பிரதான தொழிலாக உள்ள ரப்பர் மரங்களில் பால் வெட்டும் தொழில் மழையின் காரணமாக பாதிப்படைந்துள்ளது. கீரிப்பாறை, வாழைத்தூவியல், மாராமலை, காளிகேசம், கரும்பாறை, சுரலோடு உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ரப்பர் மரங்களில் வைக்கப்பட்ட சிரட்டைகளில் மழைநீர் நிரம்பியுள்ளதால் தொழில் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கடற்கரை பகுதியில் சூறைக்காற்று வீசுவதால் அவ்வப்போது கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. மேலும் தொடர் கனமழையின் காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலூரில் அனுமதியற்ற விளம்பர பேனர்களை மாலை நேரத்தில் அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதால்
மாணவ மாணவிகள் அவதிப்பட்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம், செக்கடி பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் உரிய அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த விளம்பர பேனர்களை நகராட்சி ஆணையாளர் மற்றும் பொறியாளர் தலைமையில் காவல்துறை பாதுகாப்புடன் நகராட்சி பணியாளர்கள் அகற்றினர். மாலை நேரத்தில் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டதால் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவ மாணவிகளும் பணியிலிருந்து திரும்பிய பொதுமக்களும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் சிரமங்களை எதிர்கொண்டனர். இதனால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத நேரங்களில் இதுபோன்ற ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் வலியுறுத்தினர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மாவட்ட வாரியாக பாஜகவை பலப்படுத்த வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தல். புகழ்பெற்ற கொல்லூர் மூகாம்பிகை திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீலை சந்தித்து மனு அளித்தார் கர்நாடக முதலமைச்சர் TK சிவகுமார். தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 2 நாட்கள் புத்தாக்க பயிற்சி அளிக்கப்படும் என சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. மேட்டூர் அணையில் நீர்வரத்து குறைவாக இருப்பது நேற்றுதான் தெரியுமா? தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.